பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்களை எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி காத்தார். அதுபோலவே இன்றும் அவர் நம் ஒவ்வொருவரையும் காத்து கொண்டே வருகிறார். நாம் வாசித்த இந்த வசனத்தின் பின்னணியத்தை சற்று பார்த்தால், யூதா ஜனங்களுக்கு விரோதமாக அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் என்பவன் யுத்தத்துக்கு வந்தபோது ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் சிலரை தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவினிடத்தில் அனுப்பினான். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் மூலமாய் தேவன் சொன்ன வார்த்தைகளைத்தான் நாம் இந்த நாளிலே வாசித்தோம். தேவனால் சொல்லப்பட்டபடியே தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நல் வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலே நிறைவேற பண்ணுகிறதற்கு வல்லமையுடையவராய் இருக்கிறார். எப்பக்கமும் நெருக்கங்கள் சூழ்ந்தாலும் அவைகளிலிருந்து விடுதலையாக்க அவராலே ஆகும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உங்கள் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் ஒன்றும் உங்களை அணுகுவது இல்லை. ஆம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறபடியால் இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு தம்முடைய ஜனங்கள் வாசமாயிருந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு ஆதரவாய் இருந்தது போலவே இன்றைக்கும் உங்களை இரட்சிக்க, தப்புவிக்க, காப்பாற்ற உங்களுக்கு அருகிலே ஆதரவாக இருக்கிறார் என்பதை நினைவில் வையுங்கள். விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, நீர் அன்றைக்கு ஆதரவாய் இருந்து தம்முடைய ஜனங்களை தப்புவித்து ரட்சித்தது போலவே இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிறீர், எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி காக்கிறீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த நெருக்கங்களின் மத்தியில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு விடுவிக்கும்படிக்கு, அவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிறதை நீர் உணர்த்தும்படிக்கு இந்த நாளிலே நீர் கிரியை நடப்பிக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள கிரியைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் விளங்க பண்ணுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.